ரூ. 8000 கூப்பன் தருவோம்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணலாம். அதனால தான் வாக்குறுதியாக கொடுத்துருக்குறாங்க. அதுக்குன்னு ஒரு மாடல் கோட் ஆஃப் கான்டாக்டுக்கு மாடல் கூப்பன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிக்கிட்டு இப்படி போய் கொடுத்து பொதுமக்களை யார் செஞ்சாலும் தப்பு தான். அந்த ரூ. 8000 நமக்கு கிடைக்காதான்னு ஏங்குகிற நிலையில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு அந்த மாதிரி நடந்தது துயரம்தான். என்ன தனிப்பட்ட முறையில் கேட்ட விஜய் இந்த தேர்தலில் ஆட்சியை பிடிக்கிறது கஷ்டங்க. அந்த அளவுக்குலாம் வரமாட்டாரு நான் சொல்லுவேன். ஆட்சியை பிடிக்க மாட்டேன், நீங்கள் எடுத்துட்டு வாங்க, நான் எழுதி கையெழுத்து போட்டு தரேன்னா நான் அப்படி செய்ய மாட்டேன். கரண்டியை ஒரு பாத்திரத்தில் ஒரு பொருள் எடுத்து அள்ளுறோம். கரண்டியில் ஏதாவது இருந்தால் அகப்பையில் இருக்கிறவன் தான் மெதுவாக சுற்றணும். கரண்டியில் ஒன்றுமே இல்லாதவன் அப்படி சுற்றுவான் இப்படி சுற்றுவான், வெறும் கரண்டி எப்படி வேணாலும் சுற்றுவான். ஒரு முகமாக ஒரு அணியாக நின்றுருந்தாங்கன்னா கதை வேறு. திமுக கதை கந்தல்னே நான் சொல்லிடுவேன். குறைஞ்சபட்சம் விஜயும் அதிமுகவும் சேர்ந்திருந்தாலும், அது என்டிஏவில் போய் விஜய் சேர்ந்திருந்தாலும் அது ஒரு வெற்றி கூட்டணியாக தான் இருந்திருக்கும். அது விஜய்ங்கிற பிம்பம் உடஞ்சி போயிருக்கும். அதெல்லாம் தனி கதை, விமர்சனங்கள் வேறு மாதிரி. விஜய் அதோடு ஒழிச்சிருவாங்க. உண்மையிலேயே அது காங்கிரஸுக்கு, தமிழ்நாடு காங்கிரஸுக்கு ராகுல் செய்கிற துரோகம்னு நான் சொல்லுவேன். தப்பு அது அவங்களுக்கும் பிரயோஜனம். 28 தொகுதியில் சண்டை போட்டு வாங்கினோமே, அதில் பாதியாக ஜெயிக்கணுமேனு ஒரு உணர்வு கொஞ்சமாக இருந்த நேரம் வந்துருக்கூடாது. 2 தடவை சுற்றி வந்துருக்கூட நேரம். இது இன்னைக்கு வரைக்கும் அது ஆளுங்கட்சிங்கிற அந்த பலம் பணபலம் இருக்குது. அந்த பின்னணியோட இன்னைக்கும் களத்தில் தெருவாக போகிறவங்க திமுக தான். அதுக்கு அடுத்த அதிமுக சொல்லலாம். காரணம் பணப்பலம்னு நான் திரும்ப சொல்லுவேன். அதிமுகவும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. திங்க் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் நிவேதிதா சந்திரசேகர். இன்னைக்கு கேள்விகள் 1000 நிவியில பத்திரிகையாளர் SP லக்ஷ்மணன் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட நிறைய கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் 2026 ஆல்மோஸ்ட் இன்னொரு ஒரு வாரம் சொல்லப்போனால் இருக்குது. கள நிலவரம் கோட் ஆஃப் கான்டாக்ட்னு இப்போ ஒன்று இருக்குது இல்லை சார்? இந்த டைமில் இந்த 8000 கூப்பன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு பிடிச்சிட்ருக்காங்க. இன்றைக்கி கூட 2 இடத்துல வந்துட்டு போலி கூப்பன் வந்து விநியோகிக்கப்படுது அப்படிங்கிற நியூஸ்லாம் நம்ம பார்த்தோம். அண்ட் இதில் ஒரு பெண்ணும் வந்து தற்கொலை வேற பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் கொஞ்சம் சமூகத்தின் சார்ந்து சில விஷயங்கள் பேசி அவங்கள தாக்கினதுனால. கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கும்போது இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுறது சரியா? ரூ. 8000 கூப்பன் தருவோம்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணலாம். அதனால தான் வாக்குறுதியாக கொடுத்துருக்குறாங்க. அதுக்குன்னு ஒரு மாடல் கோட் ஆஃப் கான்டாக்டுக்கு மாடல் கூப்பன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிக்கிட்டு இப்படி போய் கொடுத்து பொதுமக்களை யார் செஞ்சாலும் தப்பு தான். பொதுமக்களுக்காகவும் அது ஒரு புரிதல் வேணும். இப்போ கொடுக்குற கூப்பன் செல்லத்தக்கதல்ல அப்படிங்கிற அந்த ஒரு சாதாரண புரிதல் இருக்கணும்ல. இப்போ கொடுத்தா அந்த கூப்பன் போய் செல்ல போதா? இல்லை, யார் ஆட்சிக்கு வருவா தெரியாது. நாங்கள் வரும்போது நாங்கள் 8000 கூப்பன் தருவோங்கிறார். வந்த பிறகு தான் அந்த கூப்பன் செல்லுன்ற அந்த அடிப்படையில் அப்படி புரியாத ஜனங்கக்கிட்ட போய் இந்த காரியத்தை செய்கிறது எவர் செய்தாலும் தவறு தான். அதுவும் அந்த பெண்ணுடைய தற்கொலை, அதுவும் கூப்பன் கொடுக்கல அப்படின்னு துரதிருஷ்டவசமானது தான். யாரு காரணம், யாது கட்சியெல்லாம் இதில் விஷயமே இல்லை. அந்த 8000 நமக்கு கிடைக்காதான்னு ஏங்குகிற நிலையில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு அந்த மாதிரி நடந்தது துயரம்தான். அந்த பெண்ணோட உயிரை எப்படியாவது பறிக்கணுங்கிறது கூட அந்த சம்மந்தப்பட்ட நபரின் நோக்கமாக இல்லாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா அவருக்கு ஒரு டார்கெட் மாதிரி கொடுத்துருக்கலாம். ஒரு 500 மாடல் கூப்பன் கொடுக்குறேன், என்னை இப்படி கொடு அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் அவசியமானு நான் கேட்குறேன். என்ன அவசியம் வந்துச்சு? நீங்கள் அதே தெருவில் நின்றுக்கிட்டு எங்கள் தலைவர் எங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் 8000 கவர்மெண்ட்லேருந்து ஒரு கூப்பன் கொடுப்போம், அதில் நீங்கள் தேவையானதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுறது வேற. இப்படி அந்த ஏழ்மையை அல்லது தேவையை பயன்படுத்தி அதன் காரணமாக ஒரு நடக்கக்கூடாத விஷயங்களுக்கு காரணமாக அமைகிறது யாராக இருந்தாலும் தவறு தான். அதை தாண்டி இதில் நம்ம பேசுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. இல்லை, கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, திமுக அரசாங்கம் முன் வச்ச ஒரு வாக்குறுதியை எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து ஒரு வெப்பனா யூஸ் பண்றாங்க. இது சரியா? கண்டிப்பா பயன்படுத்துவாங்க. ஆனா இப்படி பிரிண்ட் பண்ணி கொடுக்கலாமாங்கிற போது தவறுன்னு நம்ம சொல்றோம். வெப்பன் அதுதான். ஒரு தேர்தல் அறிக்கையுமே வெப்பன் தான். ஒரு கட்சியினுடைய ஆயுதம் தான், மக்களை நோக்கிய ஆயுதம். அந்த மக்களை தங்கள் பக்கம் ஈர்ப்பதற்கான ஆயுதம். நீங்க ஆயுதம்னு சொன்னனால நான் ஆயுதம்னு சொல்றேன். இல்லாட்டி அது ஒரு கருவின்னு சொல்லலாம். அது ஒரு வலை, மக்களை நோக்கி வலையை வீசுறாங்க, நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம் உருவப்படுத்திக்கிறதுக்கு. பட் இது மரணம் வரைக்கும் போனது நான் துரதிருஷ்டவசமானதுங்கிற தாண்டி அதில் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு ஒரு மாடல் கூப்பன் பிரிண்ட் பண்ணணுங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பான காரியம். அது செஞ்சிருக்க கூடாது. இப்போ வெளிவிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கைகள் நீங்க பார்த்துருப்பீங்க. எல்லா கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கையுமே வெளியே ஆயிடுச்சு. தாவேக்காவை தவிர அவர் வந்து பேச்சுகளில் மட்டும் இது கொடுத்துட்டு இருக்காரு. வெளிவந்த தேர்தல் அறிக்கையில்
நிறைய விஷயங்கள் வந்து சிமிலராக தான் இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது. ஃப்ரிட்ஜ் விசஸ் 8,000 ரூபாய் கூப்பன் இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் போயிட்டுருக்கு. நீங்கள் பார்த்த வரைக்கும் தேர்தல் அறிக்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன்? நிஜத்தை சொன்னால் நான் தேர்தல் அறிக்கையில் ஒரு பொருட்டாவே பார்க்கறது இல்லை. ம். ஏன்னா இலவசங்கள் தான் அதில் பேசு பொருளாக அவங்களும் சொல்ல நினைக்கிறாங்க, மக்களும் ஒரு காலகட்டம் வரைக்கும் எதிர்பார்த்தாங்க. இப்போ எல்லாம் எந்த இலவசத்துக்கும் மக்கள் மயங்கிறது இல்லை. மயங்காமையா சார் ஒரு பொண்ணு போய் இறந்தாங்கன்னு அப்படி கேட்க வேண்டாம். பர்டிகுலராக ஒரு தெருவில் போய் நிஜமாவே ஒரு கூப்பன் மாதிரி ஒன்று கொடுக்குற போது நம்ம வாங்காம விட்டா நாளைக்கு கிடைக்காதவங்கிற அந்த அறியாமையின் காரணமாக நடந்த இந்த ஒரு சம்பவத்தை தவிர்த்துடுங்க. ஜென்ரலாகவே நீங்கள் என்னவெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் மக்கள்கிட்ட ஏற்கனவே இருக்குது. நடுத்தர மக்கள்கிட்ட, லோயர் மிடில் கிளாஸ் அப்படி எடுத்துக்கோமே, அப்பர் மிடில் கிளாஸ் இதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. அந்த 2 கேட்டகரிலையுமே ஆல்ரெடி நீங்கள் என்னவெல்லாம் கொடுக்குறது அது இருக்குது. ரொம்ப ரொம்ப ஏழைப்பட்டவங்க கிட்ட வைக்கிறதுக்கு கூட இடம் கிடையாது. நீங்கள் கொடுக்குற ஃப்ரிட்ஜை கொண்டாந்து, வாஷிங் மிஷினை கொண்டாந்து வைக்கிறது கூட அவங்ககிட்ட இடம் கிடையாது. அது அவங்களுக்கு தேவையும் இல்லைன்னு கடந்து போயிடுறாங்க. இதை தாண்டி பொதுவான நலத்திட்டங்கள் இருக்குல்ல, அது நம்ம யார் சொன்னாலும் யார் செஞ்சாலும் வரவேற்கலாம். அப்படி எல்லாருடைய தேர்தல் அறிக்கையுமே இல்லை, விஜய் வெளியிடுற அவ்வப்போது வெளியிடுற சில அறிக்கையில் வாக்குறுதிகளில் கூட வரவேற்க தகுந்த அம்சங்கள் இருக்குது. ஆனால் அதை பார்த்து தான் மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அது ஒரு நாள் கூத்து, அவ்வளோதான். இது 2வது நாள் கூத்து. ஒரு சம்பவம் நடந்ததுனால இன்னைக்கு 8,000 கூப்பனை பற்றி நம்ம பேசுகிறோம். இந்த சம்பவம் நடக்கலாம், அவன் கொடுத்ததும் தெரியாது, வாங்கினதும் தெரியாது, அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். அந்த தெருவில் இருக்கிற அத்தனை பேரும் உதயசூரனை தான் ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு நிச்சயம் இல்லை. கூப்பன் கொடுக்கலன்னா போடவே மாட்டாங்கிறது நிச்சயம் இல்லை. அதுக்கு பல காரணிகள் இருக்குன்னு நான் சொல்கிறேன். யார் ஆட்சிக்கு வந்தாலும் இருக்கிற கடன் சுமையை மனசில் வச்சுக்கிட்டு வாக்குறுதியில் சொல்லியிருந்தா கூட சில விஷயங்கள் செய்யறேன்னா கூட தப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏதோ ஜெயிக்கணுங்கிறக்காக சொன்னீங்க, இப்பயாவது திருந்துங்க. உட்காந்த பிறகாவது லாக்கரில் உங்கள் ட்ரெஷரியில் எவ்வளோ பணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நிதி நிர்வாகத்தை பண்ணி ஆட்சி நடத்துங்கன்னு தான் ஒரு பத்திரிகையாளராகவும் நான் விரும்புவேன், கேட்டுக்குவேன். ஒரு தமிழ்நாட்டு பிரஜையாகவும் நான் அதைத்தான் விரும்புவேன். மக்களுக்கும் அதுதான் நல்லது. வந்த பிறகு இதை நம்ம சொல்லாமல் விட்டுட்டோம், ஆனால் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, இங்கே ஒரு ரிசோர்ஸ் இருக்குது, அதை எடுத்து நம்ம இப்படி ஒரு ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு அப்படி யாராவது நினச்சி பண்ணிங்கன்னா அதுக்கு எந்த தடையும் கிடையாது. அதுக்கு மக்களை ஏமாற்ற மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுக்குறதோ இல்லை சிலர் சொல்லாம விட்டோம், அவன் சொல்லிட்டான் பார்த்தீங்களா, இப்போ விஜய் அறிவிச்சிருக்கிறலாம் உட்காந்து பண்ணால் ஆட்சிக்கு வந்து பண்ணவே முடியாது. நீங்கள் 1800 லிட்டர் டீசல்னா 3500 லிட்டர் கொடுப்பேன் அப்படின்னு அப்படியே டபுள் ஆகி சொல்லிட்டு போகிறார். அது சாத்தியமா அப்படின்னு ஆட்சியில் இருந்தவங்களுக்கு தான் தெரியும், இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இப்போ அதுதான் கேள்வி என்னன்னா, இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக, அதிமுக இந்த 2 திராவிட கட்சிகள் தான் வந்துட்டு இவ்வளவு காலம் ஆண்டது. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மக்களுடைய முன்னேற்றத்துக்காக நிறைய விஷயங்களை கொண்டு வந்தது இந்த 2 பெரிய கட்சிகள் தான். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தாவேகாவுடைய தாக்கம் பெருசாக இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் பேசப்படுது. அவர் வந்து நிறைய வாக்குகளை பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு யாருடைய வாக்குகளை அவர் பிரிக்கிறதுக்கான? அதை யார் சொன்னாலும் நம்பாதீங்க, அதுக்கெல்லாம் ஃபார்முலாவும் இல்லை, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு கருவி இன்னும் வரலை. அவர் இம்பேக்ட் ஏற்படுத்துவார். யாருக்கு பாசிட்டிவ் யாருக்கு நெகட்டிவ் தெரியாது. இல்லை அவரே ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு வருவாரா? நமக்கு இல்லை. என்ன தனிப்பட்ட முறையில் கேட்ட விஜய் இந்த தேர்தலில் ஆட்சியை பிடிக்கிறது கஷ்டங்க, அந்த அளவுக்குலாம் வரமாட்டாரு நான் சொல்லுவேன். ஆட்சியை பிடிக்க மாட்டேன், நீங்கள் எழுத்துட்டு வாங்க, நான் எழுதி கையெழுத்து போட்டு தரேன்னா நான் அப்படி செய்ய மாட்டேன். நான் என்னுடைய பார்வையை நான் சொல்கிறேன், மக்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா இப்போ விஜய் போகிற இடம்லாம் பயங்கரமான கூட்டம் வருது. ஆனால் அவர் அந்த இடத்த விட்டு நவந்துட்டா அந்த பர்டிகுலர் தொகுதியில் தாவேக்காவுக்கு ஓட்டு கேட்கறதுக்கு தெருவில் நடந்து போய் கேட்க 4 பேர் கூட வரமாட்டான். அதுவும் நிஜம். மக்கள் மனசில் பதியணும்ல. இப்போ 8000 ரூபா கொடுக்குறேன்னாரு, எடப்பாடி 10,000 ரூபா தரேன்னாரு. அதெல்லாம் சொல்கிற போது கேட்குற போது அந்த ஒரு நாளைக்கு அடுத்த நாள் மறந்துடுறாங்க. அப்படி மறக்கிற ஜனங்களுடைய இயல்பு அது. அவங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்குது. நீங்கள் சொன்ன விசிலியே, நீங்கள் சொன்ன உதயசூரனையே, ரெட்டலையே மைண்டில் வச்சுட்டுலாம் அவங்க இருக்க மாட்டாங்க. ஓட்டு போகிற அன்னைக்கு பார்த்துக்கலாம்பாங்க. அப்படிப்பட்ட ஜனங்க கிட்ட தினசரியோ அல்ல 2 நாளைக்கு விட்டாது வீட்டில் அந்த தெருப்பக்கம் போய் விசிலுக்கு ஓட்டு போடுங்க, ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க, சூரியனுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிற ஆட்கள். அதனால தான் உட்கட்டமைப்பு அவசியம் நம்ம சொன்னோம். துரதிருஷ்டவசமாக விஜய் ரொம்ப லேட்டாக வந்தான்னு சொல்லலை. நாடாளுமன்ற தேர்தலில் அப்படி கிட்டத்தில் வந்துட்டுன்னு சொல்லி அந்த தேர்தலை புறக்கணித்தார். 2 வருஷ காலம் இருந்த போதும் கூட அவர் இந்த கட்சி உட்கட்டமைப்பை ஏற்படுத்துறதில் அவர் ஆர்வமும் செலுத்தலை, அது நடக்கவும் இல்லை. உறுப்பினர் சேர்க்கையவே முழுமையாக நடத்தினாரான்னு எனக்கு தெரியல. இப்போ அவர் வர்ற கூட்டம் எல்லாமே தன்னெழுச்சியாக விஜய் என்கிற அந்த ஒற்றை நபருக்காக, அந்த முகத்துக்காக, நடிகருக்காக வர்ற ஓட்டு தான். அதான் இப்போ இந்த விஜயுடைய முகத்துக்காக வாக்களிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த 233 தொகுதிகள், 234 இப்போ ஒரு தொகுதியில் இல்லை அப்படிங்கும்போது 233 தொகுதிகளில் எப்படி வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அப்படின்னு தாவேகா பக்கம் இருந்து சொல்லப்படுது. அவங்க தன்னம்பிக்கை இருக்கிறவங்களாவது உற்சாகமாக வேலை செய்யட்டும்னு எந்த கட்சியினர் போவோம். நாங்கள் ஆட்சியை பிடிப்போம், 200க்கு மேலே ஜெயிப்போம்னு எனக்கு தெரிஞ்சு 3 பேர் சொல்லிட்டாங்க. 600 சீட் ஆயிடுச்சா? தமிழ்நாட்டில் எவ்வளோ மொத்தம்? 234. அவங்க கட்சிக்காரனுங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்கு, ஒரு அயற்சியோ சோர்வோ இல்லாமல் உற்சாகமாக வேலை செய்யட்டும்னு சொல்கிறதுக்கு, நம்ம ஆட்சி வரப்போகுது, ஆட்சி வந்தால் நமக்கு ஏதாவது கிடைக்கும்,
நமக்கு ஏதாவது சில விஷயங்களில் செட்டில் ஆகலான்னு சுயநலம் கலந்தது அரசியல், இதிலெல்லாம் பூசி முழுகிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. அந்த நம்பிக்கையை ஏற்படுத்துறதுக்கு அந்த கட்சிக்காரர்களுக்கு அந்தந்த கட்சி தலைவர்கள் சொல்கிற வார்த்தை தான் அது. சட்டவிரோதம்லாம் ஒன்றும் கிடையாது, உற்சாகத்துக்காக பயன்படுத்துகிற வார்த்தை. அதில் யாரோ ஒருத்தர் தான் ஜெயிக்க போகிறாங்க, அது தப்புன்னு நான் சொல்லலை. அதனால் விஜய் 42% எங்களுக்கு ஓட்டு இருக்குன்னு சொன்னபோது நான் உள்ளுக்குள்ளே சிரிச்சுக்கலாமே தவிர, நான் ஒரு இந்த மாதிரி ஒரு மேடைக்கு வாங்க என்னை பேட்டி எடுங்க 42 கிடையவே கிடையாது அப்படின்னு சவால் விடுற வேலை என் வேலை இல்லை. அப்படி சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறதுக்கும் அவங்க நிர்வாகிகளுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்கும் தாவேக்கா அதை சொன்னால் நமக்கு என்ன அதில் கவலை? என் பார்வை இன்னும் அவ்வளவு வரலைங்கிறது தான். இரட்டை இலக்கத்தில் வாக்கு பெறுவார், மினிமம் 10-15% ஓட்டுகளை பெறுவார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். என்னுடைய கருத்து பார்வை தப்பாகவும் போகலாம், சரியாகவும் இருக்கலாம். நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் கஜானால என்ன இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது. இவ்வளவு ஆண்டுகள் திமுக அதிமுக அப்படின்னு கட்சிகள் வந்துட்டு இவ்வளோ வருஷம் ஆண்டு அவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும் இல்லையா? பட் தாவேக்கா வந்த உடனே வந்துட்டு இந்த மாதிரியான அறிவிப்புகளை வெளியிடுறது அப்படிங்கிறது ரொம்ப பேஸ்லெஸ்ஸாக ஒரு புரிதல் இல்லாத ஒரு வாக்குறுதிகளாக இருக்குது அப்படிங்கிற. அப்படிதான் நான் சொன்னேன்ல, பல அறிவிப்புகள் அதனுடைய அர்த்தம் புரியாமல் தான் சொல்கிறாரு, சும்மா அள்ளி விடுவோமே அப்படின்னு. கலைஞர் சொல்லுவார், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், ஒரு கரண்டியை ஒரு பாத்திரத்தில் ஒரு பொருள் எடுத்து அள்ளுறோம், கரண்டியில் ஏதாவது இருந்தால் அகப்பையில் இருக்கிறவன் தான் மெதுவாக சுற்றணும். கரண்டியில் ஒன்றுமே இல்லாதவன் அப்படி சுற்றுவான் இப்படி சுற்றுவான், வெறும் கரண்டி எப்படி வேணாலும் சுற்றுவான். அதில் சாம்பாரோ ஒரு காயோ அந்த கரண்டியில் இருக்கிறா, அந்த கரண்டியை வச்சிருக்கிறவன் கவனமாக தான் கையாளணும். அதான் ஆட்சியில் இருந்தவங்களும் இல்லாதவங்க. இன்னைக்கு ஸ்டாலின் கூட்டணி கட்சி தலைவர்கள்ட்ட ஒரு வார்த்தை சொன்னார், ஒரு டீ பார்ட்டி மாதிரி ஒன்று வச்சார், வேட்பாளர்களெல்லாம் அறிவிச்சுட்டு அடுத்த நாள் நினைக்கிறேன். இந்த தேர்தல் அறிக்கையில் எதுவெல்லாம் சாத்தியமோ அதை மட்டும்தான் சொல்லியிருக்கோன்னு சொன்னார். பெருசாலாம் கதை இழக்கல அவங்க, நான் படித்து பார்த்ததை வச்சும் சொல்கிறேன். நான் காரணம் என்ன, ஏற்கனவே இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம், மாதம் ஒரு தடவை கரண்ட் பில் ரீடிங் எடுப்போம் சொன்னாங்களா, இதெல்லாம் செய்ய முடியலைங்கிறது அங்கே போய் உட்கார்ந்த பிறகு தான் தெரியுது. ஸ்டாலின் உட்கார்ந்த பிறகு, திமுகவுக்கு அது எத்தனையாவது ஆட்சியாக இருக்கலாம், ஸ்டாலினுக்கு முதல் ஆட்சி அது. நிதி நிர்வாகத்தை அந்த முதலமைச்சருங்கிற இடத்துல கையெழுத்து போடுற அந்த அதிகாரத்தை முதல்ல அவர் போய் பார்த்த பிறகுதான் எங்கெல்லாம் சிக்கல் வருது, எதெல்லாம் சும்மா அளந்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் வருது. அதுதான் மாரல் ஃபியர், தார்மீக பயம். மக்களை பார்த்து அந்த பயம் இருக்கணும். விஜய்க்கு அது இல்லைன்னு நம்ம எள்ளி நகையாட வேண்டாம், புது ஆளு தான். ஆனாலும் சில அட்வைசர் அவருக்கு இருக்கிறாங்க. சில ஐஏஎஸ் அதிகாரிகள் நேரடியாகவும், சில அகில இந்திய பணி அதிகாரிகள் மறைமுகமாக அவருக்கு ஃபீட் பண்ணுறாங்க, இப்படி சொல்லுங்க அப்படி சொல்லுங்க அப்படின்னு. இதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு தெரிஞ்சிருந்த ஒரு சில விஷயங்களை அறிவிக்கிறார். சரிட்டு மக்களை கவர்றதுக்கு அவர் சொல்லிட்டு போறார். ஒருவேளை நல்ல நேரமோ கெட்ட நேரமோ அவர் ஆட்சிக்கு வந்தால் உட்காந்து அவர் பார்த்துக்கிட்டார். அவர் ஒன்றும் ஆட்சி செய்கிறாருன்னா என்ன, அதிகாரிகள் துணை இருக்க போகிறாங்க யார் ஆட்சிக்கு வந்தாலும். ஏன் சீமான் ஆட்சிக்கு வரக்கூடாதா, ஏன் அவரை பற்றி பேசவே மாட்டோம், ஜனநாயக நாடு, யார் வேணாலும் வரட்டும், வந்து உட்காந்து பிறகு அதிகாரிகள் துணையோடு பண்ணுவாங்க. அந்த அதிகாரிகளை தங்களுடைய ஆளுமையால் கட்டுப்பாட்டில் வைத்து ஒருவரும் ஆட்சி நடத்தணும்னு நான் தொடர்ந்து சொல்லுவேன். ஸ்டாலின் அதுதான் நான் இந்த கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி முதல்ல நான் தான் விமர்சித்தேன். அதிகாரிகள் இல்லாமல் அரசாங்கம் இயங்க முடியாது, ஆனால் அந்த அதிகாரிகள் பிடிக்குள்ள முதலமைச்சர் சிக்கிடக்கூடாதுன்னு இவர் பாதி சிக்கிட்டார். ஏதோ ஒரு நல்ல நேரம் பெருசாக தப்பு நடந்ததால தொடர்ந்து நடக்கலை. ஆனாலும் ஆளுமை மிக்க முதலமைச்சர், பல விஷயங்களில் நல்ல பேர் எடுத்த முதலமைச்சர் இந்த விமர்சனத்துக்கு ஆளாக்கி இருக்கக்கூடாது தன்னை. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆட்சியில வந்துட்டு நிறைய விஷயங்கள் வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டு நிறைவேற்றப்படலை அப்படிங்கிற ஒரு அதிருப்தி மக்கள் கிட்ட இருக்கு. நிறைய நீங்க உங்க டோனம் என்னன்னு எவ்வளவு தூரம் நீங்க இழுத்தீங்கன்னு எனக்கு தெரியாது. கவனிக்க தகுந்த சில விஷயங்கள் அவங்களால பண்ண முடியல. ஸோ அவ்வளோ அதிருப்தி இருந்தும் அடுத்த முறை ஆட்சியை பிடிக்கிறதுக்கு மறுபடியும் திமுகவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆமாங்க, நம்ம இப்போ இருக்கிற இன்னைக்கு விஜய் கிட்ட இவ்வளோ பேர் போறாங்கல்ல, ஒரு 1,00,000 பேர் போறாங்கன்னு வச்சுக்கோ ஒரு பேச்சுக்கு. அந்த 1,00,000 பேர் யாரு? முதல் அவங்களுடைய உணர்வு திமுகவுக்கு நான் ஓட்டு போட மாட்டேன், அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இல்லாட்டி அங்கே போயிருப்பான்ல கொஞ்சம் பேர், உதயநிதி இங்கே பேச வராமே, கனிமொழி ஸ்டாலின் வர்றாங்களாமேட்டு அங்கே போயிருப்பான், போகலை. ரெண்டாவது, அப்படிலாம் இருந்தவங்க இது நாள் வரைக்கும் ஒருமுகமாக பிரதான எதிர்கட்சிக்கு போட்டாங்க. அண்ணா திமுக ஆட்சியில் இருந்தால் திமுகவுக்கும், திமுக ஆட்சியில் இருந்தால் அண்ணா திமுகவுக்கு போயிட்டு அந்த ஓட்டு. இப்போ அண்ணா திமுகங்கிற ஒரு ஆப்ஷன் பிரதான எதிர்கட்சி இருந்தும் கூட விஜய் கிட்ட போகிறாங்க. 8% சீமான் கிட்ட போயிருக்காங்க நாடாளுமன்ற தேர்தலில் வச்சு நான் சொல்கிறேன். இன்னும் சில பேர் சின்ன சின்ன அமைப்புகளுக்கு போகிறாங்க. பிரதானமாக தெரியிற இவங்களை வச்சு சொல்கிறேன். இந்த எதிரணி பிரிகிறாங்க இல்லையா, ஒருமுகமாக ஒரு அணியாக நின்றுருந்தாங்கன்னா கதை வேறு, திமுக கதை கந்தல்னே நான் சொல்லிடுவேன். குறைஞ்சபட்சம் விஜயும் அதிமுகவும் சேர்ந்திருந்தாலோ, அல்லது என்டிஏவில் போய் விஜய் சேர்ந்திருந்தாலோ அது ஒரு வெற்றி கூட்டணியாக தான் இருந்திருக்கும். அது விஜய்ங்கிற பிம்பம் உடஞ்சி போயிருக்கும், அதெல்லாம் தனி கதை, விமர்சனங்கள் வேறு மாதிரி. விஜய் அதோடு ஒழிச்சிருவாங்க. அது தெரிஞ்சுதான் ஒரு புதிய கட்சி முதல் முறையாக தனிச்சு தான் நிற்கணும்னு நான் சொல்லுவேன். வெற்றி தோல்வியெல்லாம் அப்புறம்.
தான் யாரு, தன்னை மக்கள் எப்படி நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு தான். அப்போ தனிச்சு இந்த மாதிரி பிரிஞ்சு போய் நிற்கிறதுனால ஆட்சியாளர்களுக்கு அல்லது ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலையில் இருப்பவர்கள் பிரிந்து போகிறாருங்கிற அந்த சிம்பிள் லாஜிக் தான் இப்போ நான் சொல்லுவேன் ஒரு ஸ்டெப் திமுகவுக்கு அட்வான்டேஜ்னு. மற்றபடி அவங்க ஆஹாவோஹா ஆட்சி நடத்திட்டாங்க, இல்லை கேவலமான ஆட்சி நடத்திட்டாங்கன்னு அந்த இதுக்குள்ளே போக வேண்டாம். இந்த அரித்மேட்டிக் படி வச்சு நான் சொல்கிறேன். ஓகே. அதே மாதிரி இன்னொரு கேள்வி, சீமான் அவர்களுமே வந்து ஒரு பெரிய வாய்ஸாக தான் எல்லா எலெக்ஷன்ஸ்லையுமே இருந்திருக்காரு. ஆனால் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் சீமானுடைய வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இல்லை சீமானுடைய அந்த ஓட்டு, அவருடைய வச்சிருக்கக்கூடிய அந்த வாக்கு வங்கி வந்து இந்த வாட்டி உடையறதுக்கு நிறைய வாய்ப்பு. ஒரு சின்ன கோடு போட்டுட்டு மேலே ஒரு அதை விட பெரிய கோடு போட்டால் இது சின்னதாயிடும், அப்புறம் அப்படி போட்டுகிட்டே போனால் இதெல்லாம் காணாமே போயிடும். முதல்ல ஒரு மாற்று அப்படிங்கிற இடத்துல சீமான் மட்டும் இருந்தார், கவனிக்க தகுந்த மாற்றாக. இன்னைக்கு இன்னொரு மாற்றுன்னு சீமானை விட பிரபலமான விஜய் வந்ததுனால இந்த ஊடக வெளிச்சம் விஜய் நோக்கி தான் போகுது. ஒரு வகையில் இது அநீதின்னு சொல்லலாம். எல்லாருக்குமான ஸ்பேஸ் கொடுக்கணும். சரி, சீமானை காமிச்சா எத்தனை பேர் வியூவர்ஷிப் கிடைக்குது, டிஆர்பி என்னமோ சொல்றீல்ல, விஜயை காமிச்சா தொடர்ந்து பார்க்குறான், சீமானை காமிச்சா சேனலில் மாற்றிடுறான்னு அவங்களுடைய கமர்ஷியல் பார்வை பார்க்குறாங்க. இந்த வெளிச்சம் கிடைக்காத காரணம் தான். அவர் தெருவாக போய்கிட்டு தான் இருக்கிறார், எல்லா ஊருக்கும் போகிறார், தொடர் தோல்விகள் தான். 15 வருஷமாக தொடர் தோல்வி தான். அவரும் ஜெயிச்சதில்லை, அவர் கட்சி சார்பாக யாரும் ஜெயிச்சதில்லை. அதனால் அவருடைய தன்னுடைய போராட்ட குணத்தை, மக்கள்கிட்ட திரும்ப திரும்ப வரணுங்கிற அந்த குணத்தை அவர் கைவிடவே இல்லை. அதை ஒரு வகையில் நம்ம பாராட்டணும். இந்த முறை அவருக்கு போட்டியாக இன்னொரு மாற்றுன்னு விஜய் வந்துட்டதுனால தான் ஒரு சின்ன விரக்தி அவர்கிட்ட தெரியுது. நான் கேட்டு பார்க்குறேன், நீ ஓட்டு போட மாட்டேற, வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாட்டில் விஷத்தையாவது வச்சு கொடு எனக்கு அப்படின்னு சொல்கிறாருன்னா நகைச்சுவை மட்டும் இல்லை, அதில் அந்த வேதனை கலந்த எரிச்சல் விரக்தி அதில் இருக்குது. உன்னை எவ்வளோ நாள் தான் நானும் தட்டி எழுப்புறது, 15 வருஷமாக தட்டி எழுப்புறேன், ஒரு பேர் எந்திரிக்க மாட்டேறேன், சுடுகாட்டில் போய் கத்தியிருந்தா கூட 4 புணமாவது எந்திரிச்சிருக்கோம் அப்படின்லாம் சொல்கிறாருல்ல, விரக்தி தான் காரணம். இவ்வளோ உழைக்கிறோம் நம்ம, திடீர்னு ஒருத்தன் வர்றான், அவர் பாஷையிலே சொல்கிறேன், லட்சமாக போய் நிற்கிறீங்க, என்னத்தை கண்டி அப்படி என்ன கொள்கை இருக்குது அப்படின்னு அவர் கேட்க நினைக்கிறது அப்படியே தொக்கி நிற்குது. அதில் அந்த விரக்திக்கு பின்னால் எனக்கு பதவி வரலையே, ஐயோ நான் ஜெயிக்க மாட்டேனோ அந்த பதட்டம் இல்லை. இவ்வளவு உழைக்கிறேன், இவ்வளவு கொள்கையை பேசுகிறேன்னா என்கிட்ட இப்படி வராமல் இப்படி போறீங்களேன்ற அந்த ஒரு நியாயமான ஒரு விரக்தின்னு நான் சொல்லுவேன். அந்த விரக்தி கலந்த வார்த்தைகள் தான் இப்போ அவர்கிட்ட வந்துகிட்டு இருக்கே தவிர ஏதோ தோல்வியை ஒப்புக்கிட்ட மாதிரிலாம் நான் சொல்லலை. அவர் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் அவர் வாங்கின 8% தக்க வச்சாலே வெற்றி தான் அவருக்கு. ஒரு 1% கூட வாங்கிட்டாருன்னா மிகப்பெரிய வெற்றி. அது இவ்வளவு பெரிய த்ரெட் வந்த பிறகு விஜய் என்கிற த்ரெட் எல்லா கட்சிகளுக்கும் பாதிப்புன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவர் வாங்க போகிற ஓட்டில் எல்லா கட்சிக்காரங்க ஓட்டு இருக்குது, அல்லது எல்லா கட்சிக்கும் ஓட்டு போடுறவங்கலாம் அங்கே போய் ஓட்டு போட்டான். இப்போ புது வாக்காளர்களையும் வச்சுப்போமே, விஜய் இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பான், பிரித்து போட்டிருப்பான். நோட்டால் ஆரம்பித்து அண்ணாமலைக்காக பிஜேபி, திருமாவளவன், எல்லாருக்காகவும் அந்தந்த அணிகளுக்கு போட்டிருப்பான், எடப்பாடி, திமுக, அதிமுகன்னு. இப்போது அவெல்லாம் போய் விஜய்கிட்ட போகிற போது ஆப்ஷன் குறையுதில்லை. இவ்வளவு சூழல் வந்த பிறகும் அவர் தன்னுடைய ஓட்டை குறையாமல் பார்த்துக்கிட்டாருன்னா அது மிகப்பெரிய வெற்றி தான். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் களம் எப்படி இருக்கு? இல்லை, அவங்க ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் என்ன ஒன்றும் செல்ஃப் எடுக்க மாட்டேது அப்படின்ற விமர்சனங்களை எல்லாம் பொய்யாக்கி அன்புமணி அந்த அணியில் போய் இணைந்த நாள் முதலாக அடுத்து பல தரப்பும் ஆச்சரியப்படுற மாதிரி தினகரனும் ஒரே மேடை பகிர்ந்துக்கிற அளவுக்கு என்டிஏல சேர்ந்து அவர் ஒரு ஓரத்தில் உட்காரட்டும், நான் இந்த ஓரத்தில் உட்காந்துக்கிறேன் அப்படின்லாம் எடப்பாடி சொல்லாமல் 2 பேரும் நாங்கள்லாம் அம்மாவின் பிள்ளைகள் அப்படின்னு பேட்டி கொடுக்குற வரைக்கும்லாம் அவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு யாரும் எதிர்பார்க்கல. அப்படி ஒருத்தரையாக சேர்ந்து இன்னைக்கு ஒரு வலுவான அணிங்கிறத நான் மறுக்க மாட்டேன். அதிமுக இதோட காணாம போயிடும் அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்ன போதும் அதை மறுத்து பேசினவன் நான். அதிமுகவை நான் கடுமையாக விமர்சிச்சிருக்கிறேன், காரணங்கள் அடிப்படையில், பிரச்சனைகள் அடிப்படையில். ஆனாலும் அந்த கட்சி பெரிய கட்சின்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்படி ஒரு பின்னணியோடு இப்போ அவங்க அமைச்சிருக்கிற அணி வலுவான அணி தான். ஆனால் திமுகவை வீழ்த்துவதற்கு போதுமா அப்படின்னா போதாதுன்னு நான் சொன்னேன், கொஞ்சம் உறக்க சொன்னேன். இப்போ என் குரலே கொஞ்சம் டோன் டவுன் ஆயிருக்கு. என்னென்னா அந்த அளவுக்கு திமுகவில் தோழமை கட்சிகள் அவ்வளோ வழிச்சாட்டியம் பண்ணாங்க. அவங்க பார்வையில் இது நியாயமான பார்வையாக இருக்கலாம். ஒரு தோழமைன்னு வந்த பிறகு பொது வெளியில் எதை பேசணும், பேசக்கூடாது, எப்படி நடந்துக்கணுன்ற அந்த பிரங்கையே இல்லாமல் ஒரு அவர்களுக்கே சங்கடத்தை ஏற்படுத்திக்கிற மாதிரி கருத்துக்களை சொன்னது, அதெல்லாம் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கதையை நான் சொல்லிட்டு இருக்கேன். இதான் இப்போ திருமாவளவன் அவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்திய வீடியோஸ் எல்லாம் போட்டாரு. பட் ஸ்டில் அந்த கூட்டணியில தான் இப்போ வரைக்கும் இருக்கிறாரு அப்படிங்கிற அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். ஒன்ஸ் வேட்பாளர்களை சொல்லி தொகுதி உங்களுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த கட்சியினுடைய பிரச்சனை வேட்பாளர்களை தேர்வு செஞ்சு நாமினேஷனை ஃபைல் பண்ணி களத்துக்கு இறங்கியாச்சுன்னா அந்த கசப்புகள் பாதி மறைஞ்சிருக்கு. அது கடைசி வரைக்கும் டோட்டலாக அது மறைஞ்சிட்டு உற்சாகமாக போவாங்களாங்கிறது அவங்க கையில் தான் இருக்குது. இப்போ இன்னைக்கு வரைக்கும் ராகுல் காந்தி வரலைன்னு சொல்கிறோம், வரவே மாட்டாரா நமக்கு தெரியாது, ஆனால் இந்நேரம் வந்திருக்கணும்ல. சரி, அவர் வர லேட்டாக அது பிரியங்கா அனுப்பலாம்ல,
கேரளால தேர்தல் முடிஞ்சிடுச்சு, உங்களுக்கு வேற என்ன கஷ்டம்? அங்கதான் ஆட்சியை பிடிக்க போறீங்க. இப்போ அதுதான் கேள்விக்குறியா இருக்கு. என்னன்னா திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடெல்லாம் முடிஞ்சிச்சு, வேட்பாளர்கள் அறிவிச்சிட்டாங்க, ஏன் இன்னும் ராகுல் காந்தி வரல, என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு. இல்ல அவரு வருத்தத்திலேயே கூட இருக்கட்டும், அவர் தனியா நிக்கணும்னு நினைச்சா, சோனியா நிர்பந்தப்படுத்தி விஜய் கூட போகணும்னு நினைச்சாருன்னு 1000 இருக்கட்டும். ஒன்ஸ் ஒரு முடிவு வெளியில கட்சி அதிகாரப்பூர்வமா எடுத்த பிறகு அதற்கு கட்டுப்பட வேண்டியவர் தான் ராகுல் காந்தி. நீங்க வீட்டுக்குள்ள அம்மாவோட பையன் பெரிய பையனா இருக்கலாம், அதிகாரத்துல பெரிய ஆளா இருக்கலாம், அது நமக்கு தேவையில்லை. கட்சி எடுக்கிற முடிவு, கட்சி தலைவர் கார்கே முடிவு எடுத்த பிறகு பொது வெளியில் அதை ஏற்றுக்கிட்ட மாதிரியாவது நடிக்கணும். நீங்கள் உண்மையிலேயே அது காங்கிரஸுக்கு, தமிழ்நாடு காங்கிரஸுக்கு ராகுல் செய்கிற துரோகம்னு நான் சொல்லுவேன். தப்பு. அது அவங்களுக்கு பிரயோஜனம். 28 தொகுதியில் சண்டை போட்டு வாங்கினமே, அதில் பாதியாக ஜெயிக்கணுமேனு ஒரு உணர்வு கொஞ்சமாவது இருந்த நேரம் வந்திருக்கணும். 2 தடவை சுற்றி வந்திருக்கணும் நேரம். எத்தனை முதலமைச்சர்கள் வந்துட்டாங்க? ஏன்னா கடந்த தேர்தலில் இருந்த அந்த பரபரப்பு இந்த முறை வந்துட்டு காங்கிரஸ் கிட்ட இல்லை. இல்லை, அது இந்த 3 மாதத்துக்கு முன்னாடி இந்த கசப்பு ஆரம்பிச்சிடுச்சு. அட்லீஸ்ட் அவர் வந்து 2 பேரும் ஒரு மேடையில் தோணிட்டாங்கன்னா, ஒரு ஊரில் 2 ஊரில் ஸ்டாலினும் ராகுலும் ஒன்றா மேடையிட்டாங்கன்னா அந்த கசப்பு மறையும். அப்படி இல்லைன்னா ஐயோ திமுக ஆட்சிக்கு வராது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த கசப்பு நீடிக்கும். அது காங்கிரஸுக்கும் நல்லதில்லை, திமுகவுக்கும் நல்லதில்லை, அந்த ஒட்டு மொத்தமாக அந்த அணிக்கும் நல்லதில்லை. ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மோடி அவர்கள் இன்னைக்கு வந்தாங்க, பிஜேபியினுடைய மத்திய அமைச்சர்கள், முதலமைச்சர்கள் பல பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்தாவது காங்கிரஸ் திருந்த வேண்டாமா? இந்த லட்சணத்தெலாம் நீங்கள் ஒரு தேர்தலை அணுகுவீங்கன்னா நாளைக்கு அகில இந்திய அளவில் ஒரு அணி அமைக்கிற போது எந்த ஒரு 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 பூரிப்போட உற்சாகத்தோட திமுகவோ மற்ற கட்சியில வருவாங்க? உங்களுக்கு இப்போ திமுக படுற பாட பார்த்து மற்ற மாநில கட்சியில காங்கிரஸை பார்த்து நல்லா ஒட்டிக்கிட்டு வருவாங்களா, இல்லை தெரிச்சு ஓடுவாங்களா? அப்போ எந்த காலத்தில் நீங்கள் மத்தியில் ஆட்சியை பிடிக்கிறது? எந்த வகையிலுமே காங்கிரஸ் செய்கிறது நல்லதல்ல. ஓகே, இப்போ ஒருவேளை காங்கிரஸ்ல இருந்து ராகுல் காந்தி அவர்களோ பிரியங்கா காந்தி அவர்கள் வரல அப்படிங்கிற பட்சத்தில் திமுகவுக்கு இது எந்த அளவுக்கு பின்னடைவா இருக்கு? அவங்க அது ஒரு பொருட்டாவே மதிக்கல. ஆனால் வெளியே சொல்ல முடியாது. வரலைங்கிறதுக்காக அவங்க உற்சாகம் வேலை செய்யாமல் இருக்க போறாங்களா, இல்லை மற்ற விஷயங்கள் நடக்காமல் இருக்கா? இது இன்னைக்கு வரைக்கும் அது ஆளுங்கட்சிங்கிற அந்த பலம் பணபலம் இருக்கு. அந்த பின்னணியோட இன்னைக்கும் களத்தில் தெருவா போறவங்க திமுக தான். அதுக்கு அடுத்த இடத்துல அதிமுகன்னு சொல்லலாம். காரணம் பணபலம்னு நான் திரும்ப சொல்லுவேன். அதிமுகவும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கும் டாப்ல திமுக தானே இருக்கு. ஐயோ காங்கிரஸ் யாரும் வரலையே அப்படின்னு அவங்க ஒன்றும் கவலைப்படலையே. வந்தா காங்கிரஸ் நல்லது. இதை நீங்க எப்படி காமிச்சீங்கன்னா 28 தொகுதியில் திமுக எப்படி ஓட்டு போடுவான், எப்படி ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும்? குறைஞ்சபட்ச ஒரு சந்தோஷம் இருக்க வேண்டாமா? ஒரு கட்சிக்காரனுக்கு அவனுக்கு வேலை செய்யணுங்கிற எண்ணம் 2 கட்சியினருக்கும் இருக்கணும். அதுதான் நான் இப்போ பிரேமலதாவை பத்தி ஒரு விமர்சனம் வச்சு திருமாவளவன் ஏதோ செஞ்சுட்டு சொல்லும் போது எந்திரிச்சு வணக்கம் சொல்லலை அப்படின்னு அடுத்த செகண்டே சகோதரர் திருமாவளவன் மேலே எனக்கு எந்த வருத்தமும் இல்லை, நான் யதார்த்தமா இருந்தேன்னு சொல்லி முற்றுப்பிள்ளைச்சு. அதுக்கப்புறம் பிரேமலதா பேட்டி கொடுத்துருக்காங்க, திருமாவளவன் அதை சொல்லிட்டார், எந்திரிக்கணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் அந்தந்த நேரத்தில் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் மறந்து அல்லது முற்றுப்புள்ளி வைக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்கள் 2 பேருக்கும் நல்லது. திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் நிற்கிற தொகுதிகளில் தேமுதிக வாக்குகளும் வேணும், தேமுதிக நிற்கிற இடத்துல விடுதலை சிறுத்தைகள் வாக்குகளும் வேணும்ல. கூட்டணிங்கிறது பலம் அதுதானே. இப்போ தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அவங்க திமுக கூட்டணியில் இணைஞ்சது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மன்றத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் கட்சியினருக்குமே வந்து ஒரு அதிருப்தி இருக்கு. ஏன்னா கூட்டணி உறுதியாகிறதுக்கு சில தினங்களுக்கு முன்னாடி வரைக்கும் திமுக விமர்சிக்கிட்டு இருந்த பிரேமலதா திடீர்னு வந்து திமுக மட்டும் தனியாக பார்க்காதீங்க. நீங்கள் இந்த வார்த்தையெல்லாம் எடுத்து பின்னாடி ரிவைன் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த கட்சியோட கூட்டணி அமைக்க முடியாது. அறிவாலயத்துக்குள்ள இப்போ இருக்கிற யாருமே அந்த சந்தோஷம் உள்ள கூட போக முடியாது. கடந்த காலத்தில் சுயநலம் மிகுந்தது தான் அரசியல். அதில் தேர்தல் அரசியல் சுயநலத்தின் உச்சம். அதெல்லாம் அப்படி தட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படிலாம் ரொம்ப தூயதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க, ஏமாந்து போயிருவீங்க. பிரேமலதா மட்டுமே நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை. யாருக்குமே அந்த தகுதி இல்லை. அன்னைக்கு அப்படி பேசுனீங்களான்னு அது அன்னைக்கு பேசணும் அப்படின்ற மாதிரி கடந்து போகிறவங்க தான். மக்களும் அதை பழகிட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ வந்து தமிழ் தேசியம் ஓங்கி ஒழிச்சுக்கிட்டு இருக்க சீமானுக்கு அடுத்து இப்போ விஜய் அவர்களுமே வந்து தமிழ் தேசியம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. திராவிடம்னு வரும்போது பெரியார் இப்போ வரைக்கும் நிலைச்சு நிற்கிறாரு அப்படிங்கும்போது, ஆனால் அதுக்கப்புறமா இப்போ திராவிடம் நீர்த்து போகுது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிடம் நீர்த்து போகாது. அது ஒருத்தருடைய பார்வை. நீங்கள் ஒரு அளவுகோல் வச்சுருப்பீங்க, நான் ஒரு அளவுகோல் வச்சுருப்பேன். திராவிடம்னா என்னன்னே தெரியாதவங்க கூட திராவிட இயக்கங்கள் மேலே ஒரு பற்றுதலோடு இருப்பான். அதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலை இல்லை. ஒருத்தருடைய ஒரு பார்வை பார்க்குறாங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் நீர்த்து அதிமுக அழியாதுன்னு ஏன் சொன்னேன்? அடிமை கட்சிங்கிறாங்க. ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பிறகு ஆளுமை மிக்க தலைவர்கள் இல்லை, இருக்கிற ஆளுகளும் ஒழுங்காக அனுசரித்து போக மாட்டுறாங்கன்னு 1000 விமர்சனம் இருந்த போதும் அதிமுக அவ்வளோ சுலபத்தில் அழியாது நான் சொல்கிறேன். காரணம் அவங்களும் திராவிடத்தில் வந்தாங்க. அதிமுகலாம் சேர்த்தான் திராவிடங்கிற ஒரு கொடைக்குள்ள வச்சு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஒரு சில மாமாங்களுக்காகவாவது திராவிடம் அழியாமல் தான் இருக்கும். அதனால் ரொம்ப ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஸோ வரக்கூடிய தேர்தலில் என்ன மாதிரி ஒரு நிலவரம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, நான் சொன்னேன் இல்லையா, அந்த 4 முனை போட்டி,
ப்ளஸ் கிருஷ்ணசாமி, ராமதாஸ், சசிகலா போன்றவங்கெல்லாம் எடுத்திருக்கிற அண்ணா திமுக அல்லது என்டிஏவுக்கு எதிரான நிலைப்பாடு, அதுவும் திமுகவினுடைய வெற்றிக்குன்னு சொல்ல மாட்டேன், அண்ணா திமுகவின் தோல்விக்கு முதல்ல காரணமாக இருப்பாங்க. அது மறைமுகமாக திமுக வெற்றிக்கு உதவலாம். ஏன்னா சசிகலாவோ ராமதாஸோ கிருஷ்ணசாமியோ கிட்டத்தட்ட இவங்க ஒரு 100 இடத்துல போட்டிருக்காங்க. சசிகலாவும் ராமதாஸும், கிருஷ்ணசாமி ஒரு 60 இடம் போட்டிருக்கிறாரு. அவங்க வாங்குகிற 500 ஓட்டுனாலும் 5000 ஓட்டுனாலும் அது அண்ணா திமுகவுக்கு என்டிஏவுக்கு போயிருக்க வேண்டிய வாக்குகள். தனிப்பட்ட ஈகோ அல்லது அவர்கள் சந்தித்த துரோகங்களுக்காக இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாங்க. 21 தினகரன் தனியார் இருந்தனால தான் 23 தொகுதிகளில் அண்ணா திமுக தோல்விக்கு காரணமாகி அந்த இடங்கள்ல திமுகவும் தோழமை கட்சிகள் ஜெயிச்சு ஆட்சியே அமைஞ்சது. தினகரனுடைய நோக்கம் அதுவா? இல்லை. எடப்பாடியோட ஒத்து போகணும்னு நினைச்சார், அவர் ஏத்துக்கல, தனியார் இருந்தார். அது திமுகவுக்கு பலனா கிடைச்சது. அதே தான் இப்போ ராமதாஸ் அப்பா மகன் சண்டை வந்தது. சசிகலா அதிமுக ஒற்றுமைக்கு விரும்பினார். அவர் என்ன கண்டிஷன் போட்டால் நமக்கு தெரியாது, நடக்கல. அவர் தனியாக நிற்கிறார். அதிமுக எங்களை சரியாக நடத்தலை, அதிமுக ஒரு பாடம் புகட்டுவோன்னு கிருஷ்ணசாமி இறங்கி போகிற போது இது எல்லாமே அங்கே ஒரு சேதாரத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு. அங்கே 1000 ஓட்டு வாங்கினா திமுக 2000 ஓட்டு வாங்கினதா அர்த்தம். இந்த புள்ளியும் சேர்ந்து தான் நான் ஒரு ஸ்டெப் திமுக முன்னாடி நிற்குதுன்னு சொன்னேன். பணபலத்தையும் சேர்த்தே தான் சொன்னேன். ஸோ எப்படி இருந்தாலும் மக்களுடைய முடிவு தான் தீர்மானிக்க போகுது. அப்படிங்கும் போது பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் மிஞ்சி போனால் ஒரு 2 வாரங்களில் தெரிஞ்சிடும் அடுத்த ஆட்சி யாரோடது அப்படின்னு. ஸோ இன்னைக்கு எங்களோட கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி லக்ஷ்மணன் சார். நன்றி.